ஹாரர் மூவிஸ்னா வெறும் ஜம்ப் ஸ்கேர்ஸ் மட்டும் கிடையாது, நம்மளை சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் பண்ணணும். அதான் உண்மையான ஹாரர் மூவிஸ். இன்னைக்கு அந்த மாதிரி பெஸ்டான ஹாரர் மூவிஸ் என்னன்னு பார்க்க போறோம். வெல்கம் டு பேபேக் தமிழ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற படம் வந்து 1498. இந்த மூவி ஸ்டீஃபன் கிங்கோட நாவலை பேஸ் பண்ணி எடுத்த படம். ஹாரர் நாவல் ரைட்டர் வந்து ஹாண்டட் பிளேஸ்ல போய் தங்கி அங்க இருக்கிற அமானுஷத்தை பத்தி எழுதுறவரு. ஒரு ஹோட்டல்ல 1408 அப்படிங்கிற ரூம் நம்பருக்குள்ளார ஏதோ அமானுஷமா இருக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு கேள்விப்படுறாரு. அதனால அந்த ரூம்ல தங்கறதுக்காக வராரு. அந்த ரூம்ல என்ன ஹாண்டடா இருக்குன்னா, யாராவது உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களால உயிரோட வெளியே போக முடியாது. இவரும் ரூம்ல தங்கிடுறாரு. உள்ள தங்கிட்டவாரு, இவரால் வெளியே போகவே முடியல. இவரும் விண்டோ வழியா ட்ரை பண்ணி பாக்குறாரு, ஏசி வெண்ட் வழியா ட்ரை பண்ணி பாக்குறாரு. அவரால் வெளியே போகவே முடியல. அந்த ரூம் அவரை வந்து சைக்கலாஜிக்கலா பயங்கரமா அஃபெக்ட் பண்ணிருது. கடைசியில வெளியே போனாரா இல்லையாங்கிறது தான் ஸ்டோரி. இந்த படத்துல ஹாரர்னு எதுவும் காட்ட மாட்டாங்க, பெருசா இருக்காது. ஆனா பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலா பயங்கரமா ட்ரீட் பண்ணிருப்பாங்க. ஹாரரா பயங்கரமா பேய் வர்ற மாதிரி எதுவுமே காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலா ஒரு உள்ள மாட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். செம ஹாண்டிங்கா இருக்கும் படமே. இந்த படத்தை பேஸ் பண்ணி தான் டிமாண்டி காலனி ஃபர்ஸ்ட் பாட்டை எடுத்தாங்க. நிறைய சீன்ஸ் அதே மாதிரி இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்தது 2016 ரிலீஸ் ஆன சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மூவியான லைட்ஸ் அவுட். இது ஒரு ஹாரர் ஃபிலிம் தான். ஆனா வர்ற கிரேச்சர் வந்து ரேண்டமா வராது. எப்ப இருட்டு வருதோ அப்பதான் வரும். ஒரு பிளாஷ் லைட்டை காமிச்சா கூட அந்த கிரேச்சர் மறைஞ்சிரும். செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சைக்கலாஜிக்கலா இதை எப்படி ட்ரீட் பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு 2 பேர் இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க. அவங்களோட அம்மாவுக்கு இந்த கிரேச்சர் வந்து ஃப்ரெண்டு மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்க அம்மா வந்து அசைலம்ல இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அசைலம்ல இவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க இறந்து அவங்க அம்மா கூட அந்த கிரேச்சர் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அவங்க அம்மா வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த கிரேச்சர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். வாலண்டியரா அவங்க பசங்களை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு அந்த டார்க்ல அந்த கிரேச்சர் கூட பேச வைப்பாங்க. என்னதான் ஹாரர் எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் சைக்கலாஜிக்கல் எலிமெண்ட்ஸ் படத்தை வந்து ரொம்ப ஹாண்டிங்கா வச்சிருக்கோம். அங்கங்க கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் ஒரு தடவை பார்க்கலாம் இந்த படத்தை. அடுத்து நம்ம பார்க்க போற படம் 2015 ரிலீஸ் ஆன மாயா. இந்த படமும் பாத்தீங்கன்னா அசைலம் பேஸ்டு ஹாரர் மூவி தான். அசைலம் பேஸ்ட்ல இருந்துச்சுனாவே மூவி வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இந்த படத்துல ஸ்டோரி என்னன்னா, அப்சரான ஒரு சிங்கிள் மதர் அவங்களோட பொண்ணை வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆக்டரா இருப்பாங்க. படத்துல நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அந்த படத்துல என்ன ஸ்டோரினா, ஒரு கர்ஸ்ட் உமனை பத்தி, ஒரு சபிக்கப்பட்ட பொண்ணை பத்தி ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில இவங்க நடிக்க நடிக்க இவங்க லைஃப்லயும் வந்து ஸ்ட்ரேஞ்சா நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படி நடக்குதுன்னு பார்த்தோம்னா, கிளைமேக்ஸ்ல ஒரு ஸ்டன்னிங்கான ட்விஸ்டோட முடிச்சிருப்பாரு. இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா பிசிக்கலா எந்த ஒரு ஹாரர் ஜம்ப் ஸ்கேரும் இருக்காது. ஆனா பாத்தீங்கன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும், அவ்வளவு பயமா இருக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது. இந்த படத்தோட டைரக்டர் வந்து அஸ்வின் சரவணன். இவரோட படங்கள் 2-3 இருக்கு. மாயாவும் கேம் ஓவரும் சூப்பரா இருக்கும் இவரோட படத்துல. கிளைமேக்ஸ்க்காகவே இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். செம ஸ்டன்னிங்கான ட்விஸ்ட் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற படம் 2024 ரிலீஸ் ஆன சின்னர்ஸ். இந்த சின்னர்ஸ் மூவி வந்து ஹாரர் மூவின்னு சொல்ல முடியாது, ஒரு சூப்பர் நேச்சுரல் கோத்திக் ஃபிலிம்னு சொல்லலாம், ஹாரர் ஃபிலிம்னு சொல்லலாம். ஏன்னா இதுல வந்து டைரக்டா கோஸ்ட் இருக்கிற மாதிரி காட்ட மாட்டாங்க. ஒரு வேம்பயர் டைப்ல, ஒரு டிராகுலா டைப்ல, ஒரு வேம்பயர் டைப்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு வந்து ஒரு சிங்கிள் ஜான்ராவே சொல்ல முடியாது. இதை ஹாரர்னு சொல்லலாம், ஒரு மியூசிக்கல்னு சொல்லலாம், ஒரு வெஸ்டர்ன் பிலிம்னு சொல்லலாம், ஒரு செம கமர்ஷியல் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்கும்னா, ஒரு சின்ன பையன் உடஞ்ச வயலினோட ரத்தக்கரையோட சர்ச்சுக்குள்ள போவான். அப்ப என்ன நம்பிக்கைனா, மியூசிக் வந்து ஈவில கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்கும். அந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னு ஒன் டே எகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த 24 மணி நேரத்துல என்ன நடக்குதுங்கிறது மட்டும்தான் ஸ்டோரி. ட்வின்ஸ் 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க ஊருக்கு வருவாங்க. 2 பேரும் நல்லா பணம் சம்பாதிச்சிருப்பாங்க. ஒரு ஜூக் ஜாயிண்ட் ஆரம்பிக்கலாம், ஒரு மியூசிக், ஒரு பப் பார்ட்டி பண்ற மாதிரி ஒரு ஸ்பாட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மியூசிஷியன்ஸ், சிங்கர்ஸ் ஒருத்தவங்கெல்லாம் கேதர் பண்ணி நைட் பார்ட்டி மாதிரி வைப்பாங்க. இதுல என்னன்னா, இந்த பார்ட்டி வந்து ஒன்லி ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் மட்டும்தான் உள்ள அலவுடு. அதனால வெளியே மத்த ஒயிட் பீப்புளை யாரையும் உள்ள விட மாட்டாங்க. உள்ள பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குரூப் ஆஃப் வேம்பயர்ஸ் வருவாங்க. குரூப் ஆஃப் வேம்பயர்ஸ் வந்து மியூசிக் வந்து ஈவில கொண்டு வரும்னு சொல்றாங்களா, அது மாதிரி உள்ள பயங்கரமா பாட்டு போட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வேம்பயர் குரூப் உள்ள வந்துருவாங்க. அதுக்கப்புறம் உள்ள இருந்தவங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த வேம்பயர் குரூப் என்ன ஆனாங்கிறது தான் ஸ்டோரி. செம்ம என்டர்டெய்னிங்கான மூவி. டாரண்டினோ படத்தை பாக்குற மாதிரி எங்கேயுமே கொஞ்சம் கூட போர் அடிக்காது. ஸ்கிரீன் பிளே செம்மையா இருக்கும். ஜூக் ஜாயிண்ட்ல மியூசிக் ஒரு பீஸ் போடுவாங்க. அப்ப வந்து அவங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஆப்பிரிக்கால வந்து அவங்க இதுல ஆடுறதுல இருந்து இப்ப இருக்கிற ரேப் வரைக்கும்
அப்படியே ஒரு பிளண்ட் பண்ணி ஒரு ஒரு விஷுவலும் ஒரு மியூசிக்கும் போட்டிருப்பாங்க. அந்த சாங்குக்காகவே அந்த படத்தை பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச். அடுத்தது நம்ம பார்க்க போற படம் 2024 ரிலீஸ் ஆன பிரம்மயுகம். இந்த படமும் ஒரு ஃபோக்லோர் ஹாரர் ஃபிலிம் தான். நம்ம சின்ன வயசுல கேட்டிருப்போம்ல, அந்த வீட்டுக்குள்ளார போகாதீங்க, அந்த தெருவுக்கு போகாதீங்க, அந்த புளிய மரத்துல போவாங்க, அந்த மாதிரி ஸ்டோரிஸ் வச்சு ஒரு செம இன்ட்ரெஸ்டான மூவியை கிரியேட் பண்ணிருப்பாரு டைரக்டர். தேவன் சொல்லிட்டு பாட்டு பாடுற ஒருத்தவன். அந்த காலத்துல பாணர்கள் தான் பாட்டு பாடுவாங்க. ஆனா இவன் பாணர்கள் கிடையாது. இருந்தாலும் இவனுக்கு பாட்டு பாட தெரியும். எங்கேயோ போர் நடக்கிறதுனால அங்கிருந்து தப்பிச்சு இவன் வந்து தேவனுங்கிறவன் வந்து ஒரு பாழடைஞ்ச மேன்ஷனுக்குள்ளார போவான். உள்ளார ஒரே ஒரு சமையல்காரன் மட்டும் இருப்பான். கொஞ்ச நாள் தங்கிட்டு போறதுக்கு அனுமதி கேட்பான். இவன் பிராமணனான அவனோட முதலாளி கிட்ட அழைச்சிட்டு போவான். அந்த முதலாளி தான் வந்து மம்முட்டி. அழைச்சிட்டு போய் நல்லாவே பாத்துக்குவாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தான் புரியுது அந்த தேவனுக்கு இவன் வந்து உள்ளார மாட்டிக்கிட்டான். இவன் நினைச்சாலுமே இந்த மேன்ஷனை விட்டு வெளியே போக முடியாதுன்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. இவன் உள்ள வரும்போதே சவுத் சைட்ல இருக்கிற அந்த ரூம்குள்ள போகாத, மாடிக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு சமயக்காரன் சொல்லுவான். இவனுக்கும் வந்து அந்த சவுத் சைடு இருக்கிற ரூம்ல ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கும். மாடி ரூம்ல வந்து யாரோ இருக்கிற மாதிரி இருக்கும். பெருசா ஹாரரா எதுவும் காட்ட மாட்டாங்க. ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலா பயங்கரமா ட்ரீட் பண்ணிருப்பாங்க இந்த படத்துல. இன்ஃபேக்ட் இவன் உள்ளார வந்து எத்தனை நாள் ஆச்சு, இந்த மேன்ஷனுக்குள்ள வந்து எத்தனை நாள் ஆச்சுன்னே அவனுக்கு தெரியாது. அந்த அளவு டைமை கூட அந்த ஈவிலால மேனிபுலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. மம்முட்டி கேரக்டர் தான் வந்து ஈவிலான கேரக்டர் மாதிரி இருக்கும். டைமை கூட அது மேனிபுலேட் பண்ற மாதிரி, அந்த கேரக்டர் மேனிபுலேட் பண்ற மாதிரி காட்டுவாங்க. கடைசியில அந்த தேவனுங்கிற வெளியே வந்தானா இல்லைங்கிறது தான் ஸ்டோரி. இது வந்து ஒரு ஸ்லோ பர்ன் ஹாரர். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை டென்ஷன் பில்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்டர்வல் பாயிண்ட்ல செம்ம இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருவாங்க. ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வரையுமே செம்ம இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல தான் எல்ஃப் ஓர்க் அதெல்லாம் லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். மற்றபடி படம் ஃபுல்லா செம இன்ட்ரெஸ்டா இருக்கும். கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா இதே டைரக்டரோட இன்னொரு படம் இருக்கு. 2025 பிரணவ் மோகன்லால் நடிச்சு ரிலீஸ் ஆன டிஎஸ் இரே. இந்த படம் பிரம்மயுகம் அளவு இல்லைனாலுமே ஒரு டெக்னிக்கலா சவுண்டான ஒரு சூப்பரான ஹாரர் மூவி. இதுவும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பில்ட் ஆகிட்டே போகும். பெருசா ஹாரர் எலிமெண்ட்ஸ் இருக்காது. ஏதோ ஒன்று அதை சரௌண்ட் பண்ணி இருக்கு, ஏதோ ஒன்று இருக்குன்ற மாதிரியே ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. கடைசியா ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் இருக்கு. ஸ்டான்லி குப்ரிக் டைரக்ட் பண்ண 1980 ரிலீஸ் ஆன தி ஷைனிங். இந்த படமும் பாத்தீங்கன்னா ஹாரர்னு சொல்றதா இல்ல சைக்கலாஜிக்கல் பிலிம்னு சொல்றதா தெரியாது. ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல் வந்து பனிக்காலத்துக்காக மூடிடுவாங்க. அந்த ஏரியால வந்து பனி பெஞ்சதுன்னா அந்த ரோடு ஃபுல்லா பனி ஆயிரும். அந்த ஹோட்டலுக்கு யாருமே வர முடியாது. அந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு வந்து ரைட்டரா ஜாக் நிக்கல்சன் வந்து அவங்க ஃபேமிலியோட போய் தங்குவான். அவன் பையன், அவங்க ஒய்ஃப் 3 பேரும் போய் தங்குவாங்க. யாருமே உள்ளார வர முடியாது அந்த ஹோட்டலுக்கு. ஏன்னா ரோடு ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்கும். யாருமே உள்ள வர முடியாது. இவன் உள்ள போய் தங்கி கொஞ்ச நாளைக்கு வந்து நார்மலா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஜாக் நிக்கல்சனோட பிஹேவியர் வந்து பயங்கரமா மாறிக்கிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் உள்ளார அந்த ஹோட்டல்ல வந்து ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இவன் போட்டோ அதுல இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சீன்ல செம்ம ஸ்டன்னிங்கா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அவன் வந்து ஜாக் நிக்கல்சன் வந்து சைக்கலாஜிக்கலா பயங்கரமா மாற ஆரம்பிச்சிருவான். பயங்கரமா அமானுஷமா நிறைய நடக்கும். கடைசியில ஜாக் நிக்கல்சன் கிட்ட இருந்து அவனோட ஒய்ஃபும் அவங்க பையனும் தப்பிச்சாங்களாங்கிறது தான் ஸ்டோரியா இருக்கும். அதை வந்து ஹாரர் மாதிரியே ட்ரீட் பண்ணிருக்க மாட்டாரு. ஆனா வந்து பயங்கரமா இருக்கும். எங்கேயுமே வந்து கிரியேச்சரோ ஒரு கோஸ்டோ காட்டவே மாட்டாரு. ஆரம்பிக்கும் போதே ஒரு பயத்தோட தான் ஆரம்பிக்கும். இவங்களால வெளியே போக முடியாது, யாரும் இவங்களை தேடி உள்ளாரையும் வர முடியாது. அங்க வந்து இவங்க 3 பேர் தனியா இருக்க போறாங்க. இப்படிதான் படம் ஆரம்பிக்குமே. செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். கடைசி வரையும் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒரு கிளாசிக் விண்டேஜ் மூவி. டெஃபினட்டா பார்க்க வேண்டிய படம். இன்னைக்கு வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எந்த படத்தை பத்தியாவது பேசணும்னா அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறோம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டே டியூன்ட். சைனிங் ஆஃப் ஜேகே.